இதயத்தில் பூத்த காதலே அத்தியாயம் 8. ஓரிரு நிமிடங்களில் தன் கைகளில் சிறைப்பிடித்திருந்த காவ்யாவை விடுவித்தான் விக்ரம். அந்த நொடியில் சுதாரித்துக் கொண்டு எழுந்த காவ்யா எப்பொழுதும் போல இம்முறை கண்ணீர் வடிக்கவில்லை. ஆனால் இம்முறை அவளுக்கு அது ஒரு புதுவித உணர்வாகத் தோன்றியது. காவ்யாவின் இந்த மாற்றத்தை கண்ட விக்ரமிற்கு அது சந்தோஷத்தையும் கொடுத்தது. காவ்யாவின் மனதிலிருக்கும் காதலை வெளிக்கொணர்வதுதான் தன் முதல் வேலை என்று மனதில் எண்ணிக்கொண்டான். சிறிது நேரம் நிலவிய கனத்த மௌனத்தை கலைத்த விக்ரம், "என்ன வேணும் காவ்யா? எதற்காக என்னை எழுப்பின?" என்று கேட்டான். அதன் பின்பே நினைவு வந்தவளாக, "இல்லை, இங்கே சும்மா வெறுமனே இருப்பதற்கு பிடிக்கவில்லை. எங்கேனும் வெளியே போகலாமா?" என்று தயங்கி தயங்கி கேட்டாள். விக்ரமும் சம்மதமாகவே தலையசைக்க சிறிது நேரத்தில் இருவரும் கிளம்பி வெளியே சென்றனர். அருவி பக்கம் போகலாம். ஆனால் அவங்களும் கூட வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இங்கே வரும்போதெல்லாம் நாங்கள் 7 பேரும் சேர்ந்தேதான் வருவது வழக்கம். நாம் வேண்டுமானால் ஏரியை சுற்றி நடக்கலாமா? அதுவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்று கேட்ட விக்ரம் அவளது தலையணைப்பால் அவளை அழைத்து கொண்டு நடந்தான். நேரம் போக போக குளிர் சற்று அதிகமாயிருந்தது. ஏரியின் அழகை ரசித்தபடியே நடந்தாள் காவ்யா. இயற்கையின் எழிலையும் கூடவே தன் அழகிய மனைவியையும் ரசித்தவாறு விக்ரமும் நடந்தான். திருமணத்திலிருந்து இருவருக்கும் இடையே இருந்த ஒரு பெரிய இடைவெளியை அந்த கொடைக்கானல் பயணம் சற்று குறைத்திருந்தது. அதனை மேலும் குறைக்க விரும்பிய விக்ரம் காவ்யாவிடம் பேச்சு கொடுத்தான். "ஏன் காவ்யா, இதற்கு முன் நீ கொடைக்கானல் வந்ததில்லையா?" என்று பழைய கேள்வியே மீண்டும் கேட்டான். "வந்திருக்கிறேன். 6வது படிக்கும்போது ஒரு முறை ஸ்கூலிலிருந்து டூர் வந்தேன்." "ஐயோ, அதற்கே வீட்டில் எவ்வளவு கெஞ்ச வேண்டியிருந்தது. பாட்டி என்னை தனியாக அனுப்ப அனுமதிக்கவில்லை. வீட்டிலிருந்து யாராவது கூட வருவேன்னு சொன்னாங்க. ஆனால் அதை ஸ்கூலில் ஏற்றுக்கல. அப்புறம் எப்படியோ அழுது அடம் பண்ணி வந்துட்டேன்" என்றாள் சுவாரஸ்யமாக. அதனை ஆர்வமாகவே கேட்ட விக்ரம், "வேறு எங்கெல்லாம் போயிருக்க?" என்று பேச்சை தொடர்ந்தான். "வேறு எங்க போனேன்?" என்று அழுத்தவள், "என் அப்பாவும் பாட்டியும் கொஞ்சம் அந்த காலத்து மனிதர்கள். அதனால் எங்கேயும் என்னை தனியே விடமாட்டாங்க. ஸ்கூல் காலேஜிலிருந்து போகும்போதெல்லாம் வீட்டில் ஒரு பெரிய சண்டையே போடுவேன். ஆனால் கடைசியாக அப்படி எங்கேயும் போகணும்னா கல்யாணம் பண்ண அப்புறம் உன் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போன்னு சொல்லிடுவாங்க" என்றாள் காவ்யா. "ஆஹா, அப்படின்னா அப்போவே உன் பாட்டியும் அப்பாவும் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க போல" என்று விக்ரம் கூற, முதலில் புரியாமல் விழித்த காவ்யா பின் யோசிக்காமல் சொன்ன வார்த்தைகளின் பொருளை உணர்ந்து வெட்கத்தில் தலை குனிந்தாள். விக்ரமும் அந்த அழகை ரசித்தபடி அவள் அருகே நடந்தான். "நீங்க இங்கே அடிக்கடி வந்து பழக்கம் போல?" என்று கேட்டாள் காவ்யா. தன்னை பற்றி காவ்யா கேட்கவும் பரவசமடைந்த விக்ரம் சிரித்த முகத்துடன் பேசினான். "அடிக்கடி என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு மே மாதமும் எங்கேயாவது செல்வது வழக்கம். கல்லூரி நாட்களிலிருந்து தொடர்ந்த பழக்கம் இது. அப்போது நாங்கள் தனியாக வருவோம். இப்போது எல்லோரும் மனைவி குழந்தைகளுடன் வருவாங்க. இதுவரை நான் மட்டும் அம்போ என்று தனியாக வருவேன். இம்முறை நீ வந்து என்னை காப்பாற்றிவிட்டாய்" என்று கூற காவ்யாவின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. "நீ கவனித்தாயா என்று தெரியவில்லை. அன்று நம் திருமணத்தன்று எல்லோரும் வந்திருந்தாங்க. நாளைக்கு வருவாங்க பாரு. உனக்கு நிச்சயமா அவர்களை பிடிக்கும்" என்று அவன் கூற அவளும் அதை ஆமோதிப்பது போல் தலையசைத்தாள். அவர்களை கடந்து இருவர் மிதிவண்டியில் செல்ல ஆர்வமான காவ்யா விக்ரமிடம் சொல்ல அவளை அழைத்து கொண்டு மிதிவண்டி இருந்த இடத்திற்கு சென்றான். ஆனால் விக்ரமின் அதிர்ஷ்டமோ இல்லை துரதிர்ஷ்டமோ அங்கே ஒரு மிதிவண்டிதான் இருந்தது. இன்னொரு சைக்கிள் வர மேலும் 1 மணி நேரம் ஆகும் என்று அந்த வாடகை சைக்கிள் சிறுவன் சொல்ல, ஏற்கனவே நேரமாகி இருந்ததால் இருந்த ஒரு சைக்கிளை வாங்கி கொண்டு அங்கிருந்து நடந்தனர். "நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே நிற்கிறேன்" என்று முயன்று வரவழைத்த புன்னகையுடன் காவ்யா கூற, "ஹேய், எனக்கு இதிலெல்லாம் ஆர்வமில்லை. நீயே போயிட்டு வா. ஆனால் உனக்கு நன்றாக சைக்கிள் ஓட்ட தெரியுமில்லையா? எங்கேயும் கீழே விழுந்து வைத்துக்கொண்டானால் உன் பாட்டியும் அப்பாவும் என்னை சும்மா விடமாட்டாங்கம்மா" என்று அவன் பயப்படுவது போல் நடிக்க அதனைக் கண்டு தன் அரும்பு பற்கள் தெரியும்படி சிரித்த காவ்யா அவனது கையிலிருந்த சைக்கிளை வாங்கினாள். ஆனால் மிதிவண்டியை கையில் பிடித்த மறுகணமே காவ்யாவின் முகம் வாட,
ஹே, என்னாச்சு காவ்யா என்று கேட்ட விக்ரம் அது குறுக்கே கம்பி வைத்திருந்த சைக்கிள் என்பதை கவனித்தான். காவ்யாவின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்று வருந்திய விக்ரம், இதுக்குத்தான் காலையிலே சொன்னேன் புடவை வேண்டாம் என்று விக்ரம் கூற, வருந்திய முகத்துடன் தலை குனிந்தாள் காவ்யா. காவ்யாவின் வாடிய முகத்தை காண இயலாத விக்ரம், சரி விடு, உனக்கு சைக்கிளில் தானே போகணும், வா நான் கூட்டி செல்கிறேன் என்று விக்ரம் கூற, என்ன சொல்கிறான் என்று புரியாமல் நோக்கினாள் காவ்யா. அவளது கையில் இருந்து மிதிவண்டியை வாங்கிய விக்ரம் சீட்டில் ஏறி அமர்ந்து, வா, இங்கே முன்னே வந்து உட்கார்ந்து கொள், உன்னை பத்திரமாக நான் கூட்டி செல்கிறேன் என்று கூறினான். சைக்கிளில் செல்லும் சந்தோஷத்தில் காவ்யாவும் ஏறிக்கொள்ள மிதிவண்டி வேகமாக சுழன்று சென்றது. தொடக்கத்தில் ஒன்றும் தோன்றாவிட்டாலும் சற்று தூரம் போக போக விக்ரமின் கை வளைவுக்குள் இருக்கும் காவ்யாவுக்கு அந்த வினோத உணர்வு மீண்டும் தோன்றியது. விக்ரமின் மனதிலும் அதே நிலைதான். விடாப்பிடியாக தங்களை கொடைக்கானலுக்கு அனுப்பி வைத்த தன் அன்னைக்கு மனதில் பலமுறை நன்றிகளை தெரிவித்து கொண்டான் விக்ரம். இரவு 7 மணிக்குள்ளாகவே இருவரும் அறைக்கு திரும்பி இருந்தனர். ஹீட்டரில் வெந்நீர் வைத்து இருவரும் குளித்துவிட்டு இரவு உணவை முடித்துக்கொண்டு அறைக்கு வந்தனர். பொதுவாகவே கோவையில் இருக்கும் போது உறங்கும் நேரம் மட்டுமே காவ்யா தங்கள் அறைக்கு வருவாள். அதுவும் முடிந்தவரை விக்ரம் உறங்கிய பின்னே அறைக்குச் செல்வாள். ஆனால் இன்று இருவர் மட்டுமே அறையிலிருந்தது காவ்யாவுக்கு ஒரு மாதிரி இருந்தது. கோவையில் வீட்டிலிருந்த போது இருந்த ஒதுங்கலும் தனிமையும் காவ்யாவை சற்று மாற்றியிருந்தாலும் தன் மனம் மாறியிருப்பதை அவள் உணரவில்லை. இருள் சூழ்ந்த நேரம் வரவே நத்தையாய் கூட்டுக்குள் ஒடுங்கினாள் காவ்யா. ஆனால் சைக்கிளில் சென்றதையும் காலையில் காவ்யா அவன் மேல் சாய்ந்ததையும் கட்டிலில் அமர்ந்திருந்ததையும் நினைத்து நினைத்து மகிழ்ந்த விக்ரமிற்கு காவ்யா மாறியிருப்பதாக தோன்ற, ஜன்னல் ஓரமாய் நின்று ஏரியை பார்த்து கொண்டிருந்த காவ்யாவை சென்று அணைத்தான் விக்ரம். முன்பை போல் அவள் மனது அவனது அணைப்பை எதிர்க்கவில்லை. விக்ரமின் கை வளையங்களுக்குள் இதமும் பாதுகாப்பும் உணர்ந்த காவ்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவளது செய்கையில் மகிழ்ந்த விக்ரம் அவளை மேலும் இறுக அணைக்க காவ்யாவும் அதனை மறுக்கவில்லை. ஆனால் இருவர் மனதிலும் குடிகொண்ட சந்தோஷத்திற்கு அற்ப ஆயுள்தான். மறு நிமிடமே தன் கை இறுக்கத்தை விக்ரம் தளர்த்த நிமிர்ந்து அவனை பார்த்தாள் காவ்யா. அவளது கழுத்தை சுற்றி தன் கைகளால் அணைத்தபடி விக்ரம் அவளை கட்டிலின் அருகே அழைத்துச் செல்ல காவ்யா பதறி போனாள். அதை கவனிக்காது விக்ரம் முன்னேற அவன் கைகளை விலக்கி மீண்டும் ஜன்னல் அருகே சென்று வெளிப்புறமாக பார்வையை செலுத்தினாள் காவ்யா. வெட்கத்தில் செல்கிறாள் என்று எண்ணிய விக்ரம் அவள் புறமாக சென்று தன்னை நோக்கி அவள் முகத்தை ஆவலாக திருப்ப, பயத்தில் வியர்ந்து வடித்திருந்த முகத்தையும் நடுங்கிக் கொண்டிருந்த இதழ்களையும் கண்டு குழப்பமுற்றான். எதற்காக பயப்படுகிறாள் என்று புரியாமல் அவளை சமாதானப்படுத்த நினைத்தவன் அவளை மீண்டும் அணைக்க அவனை விலக்கி நிறுத்தினாள் காவ்யா. அவளது அலட்சிய செய்கையால் கோபமுற்ற விக்ரம் கண்கள் இடுங்க அவளை பார்த்து என்னாச்சு என்றான். வேண்டாம் என்றாள் கம்மிய குரலில். என்று அவன் புருவங்களை உயர்த்த, ப்ளீஸ் வேண்டாம் என்று அங்கிருந்து நகர அவள் தோள்களை இறுக பற்றினான். விக்ரமின் வலிய கரங்களின் பிடியால் வலித்த போதும் மௌனமாக நின்றாள் காவ்யா. விக்ரமின் பிடி தளரவும் காவ்யா நிமிர்ந்து அவனை பார்க்க, அப்படி மட்டும் பார்க்காதே காவ்யா, உன்னை வருத்துவது எனக்குத்தான் வேதனையாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் உன் விருப்பப்படி நடப்பேன் என்று மட்டும் நினைக்காதே என்றவன் அவளை விலக்கி நடந்தான்.
தன் நிலைமையை நினைத்து மனம் வருந்திய காவ்யா ஜன்னலை வெறித்தவாறு அங்கேயே நின்றாள். விக்ரம் விளக்கணைத்துவிட்டு படுத்துவிட்டான். அங்கேயே நின்ற காவ்யா விக்ரம் உறங்கி வெகுநேரம் கழித்துதான் அறையில் குளிர் அதிகரித்து கொண்டே போவதை கவனித்தான். அறையில் ஏசி போடப்பட்டிருந்தது. ஹீட்டருக்கு பதிலாக மாற்றி போட்டுவிட்டானோ என்று எண்ணிய விக்ரமை பார்த்தபோது அவன் ஜெர்கினில் உறங்குவது தெரிந்தது. அவனுக்கும் குளிரத்தானே செய்யும் என்று எண்ணிய காவ்யா ரிமோட்டை எடுத்து ஏசியை அணைத்தாள். ஆனால் அறையின் குளிர் குறையத் தொடங்கியதும் விழித்துக்கொண்ட விக்ரம் காவ்யாவை முறைத்துவிட்டு, எது செய்வதானாலும் என்னிடம் கேட்டு செய் காவ்யா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று எச்சரித்தவன் ரிமோட்டை கொண்டு ஏசியை மீண்டும் ஆன் செய்து முன்பை விட குளிர் நிலையை அதிகரித்துவிட்டு போய் படுத்துக்கொண்டான். விக்ரமின் அந்த கடுகடு வார்த்தைகளில் கலக்கமுற்ற காவ்யா விழியோரம் வடிந்த நீரை துடைத்துவிட்டு கவுச்சில் சென்று படுத்தாள். இருவர் உட்காரும்படியாக அமைந்திருந்த அந்த கவுச்சில் அவளால் ஒரு பக்கம் சாய்ந்து கால்களை குறுக்கி மட்டுமே படுக்க முடிந்தது. குளிரில் அவளுக்கு உறக்கமும் வரவில்லை. காதை சுற்றி மூடியிருந்த அவளது புடவை முந்தானையும் தாண்டி குளிர் உள்ளே சென்று அவளை வதைத்தது. காற்றில் புடவை விலகி வெளியே தெரிந்த கைகள் சில்லிட்டு போய் பனிக்கட்டிகளைப் போல் குளிரத் தொடங்கின. நள்ளிரவு வரை பொறுத்திருந்தவளுக்கு மேற்கொண்டு சமாளிக்க முடியாமல் போக எழுந்து சென்று விக்ரம் காலையில் உடுத்தி களைந்திருந்த முழுக்கை சட்டை ஒன்றை அணிந்து வந்து படுத்தாள். இதையெல்லாம் படுத்திருந்தே பார்த்து கொண்டிருந்த விக்ரமின் மனம் கனமாகத் தோன்றினாலும் காவ்யாவின் மேலிருந்த கோபம் மட்டும் குறையவில்லை. அதனால் குளிரால் வாடும் தன் காதல் மனைவிக்காக தானும் பிளாங்கெட்டை தவிர்த்து குளிரிலே படுத்திருந்தான்.